டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பள்ளி எப்போது திறக்கிறாங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் ஜனவரி மாதம் பள்ளிக்கூடம் திறந்துருவாங்கன்னு நினைக்கிறோம். தியரியில் கொஞ்சம் சில பாடங்களை அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற விஷயம் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணலை. இந்த ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இரு நிலைகளில் மதிப்பெண் இருக்குது. ஒன்று ப்ராக்டிக்கல் தேர்வு, ப்ராக்டிக்கல் எக்ஸாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் இன்டர்னல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ப்ராக்டிக்கல் தேர்வு அப்படிங்கும் பொழுது, அதாவது பியூர் சயின்ஸ், அதாவது சயின்ஸ் குரூப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுவாலஜியில் 15 மதிப்பெண் வரும். அதே மாதிரி பயோமேக்ஸ், பயோசுவாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு வந்து 7.5 மதிப்பெண் வரும் ப்ராக்டிக்கல் தேர்வுக்கு. தேர்வு சம்பந்தமாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த ப்ராக்டிக்கல் இன்டர்னல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு முக்கியமாக நீங்கள் வந்து நோட்டு வந்து சப்மிட் பண்ணணும். ரெக்கார்ட் நோட்டு நீங்கள் 10th வந்து ரெக்கார்ட் நோட்லாம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இப்போ 12th ஸ்டூடெண்ட்ஸ்னால் 11th வந்து நீங்கள் ரெக்கார்ட் நோட்டு வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெக்கார்ட் நோட் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசி வருடம் வரைக்கும் நம்ம வந்து நோட்டாக கொடுத்து எழுதி வாங்கினோம். ஆனால் இந்த வருடம் நம்ம நோட்டு கொடுத்து வாங்க முடியாத சூழலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டிலையே நல்ல A4 சீட்ஸ், நல்ல தரமான A4 சீட் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த A4 சீட்டில் நான் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுபடி நீங்கள் வந்து ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடணும். அந்த எழுதிய அந்த A4 சீட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா பத்திரமா வந்து பாதுகாத்து வச்சுக்கணும். ஸ்கூல் திறந்த உடனே அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் பேஜ் முன்னாடி வச்சு நோட்டு மாதிரி தச்சோ அல்லது பைண்ட் பண்ணியோ அல்லது ஸ்டாப்லர் போட்டோ நம்ம வந்து அதை ரெக்கார்ட் நோட்டாக பயன்படுத்தலாம். ஸோ அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வந்து எழுதி வச்சுருங்க. இப்போது ரெக்கார்டில் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் நோட்லாம் எழுதியிருப்பீங்க. ஒரு சைடில் டயக்ராமும் இன்னொரு சைடில் வந்து நோட்ஸ் எழுதணும். அதாவது டயக்ராமுக்கு எதிர்த்த சைடில். அப்படி பார்க்கும் பொழுது பக்கம் வந்து நோட்ஸ் வந்ததுன்னா மறுபக்கம் வந்து டயக்ராம் வரும். இப்போ அந்த வகையில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் நோட் மாதிரி உங்களுடைய A4 சீட்ஸை வந்து அடுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு படமாக வரைய ஆரம்பித்து எழுத ஆரம்பிக்கணும். இப்போ டயக்ராம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ டயக்ராம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், A4 சீட்ஸ் எடுத்துக்கிட்டு பென்சில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி படத்தில் இருக்க மாதிரி இந்த ஊதா கலர் சொல்லியிருக்கோம் இல்லையா, நீங்கள் ஊதா கலர்லாம் கொடுக்கக்கூடாது. பென்சில் தான் யூஸ் பண்ணணும். வேறு பேனாவோ கலர் பென்னோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. A4 சீட்ஸு, அதுவும் ஒயிட் சீட் தான் யூஸ் பண்ணணும். பென்சில் தான் யூஸ் பண்ணணும். எதுவுமே வேறு பேனாவோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மார்ஜின் போட்டுக்கோங்க உங்கள் A4 சீட்டில். அடுத்து வந்து நீங்கள் வரையக்கூடிய அந்த டயக்ராமோட ஹெட்டிங்கை வந்து நல்லா சென்டரில் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட படத்தை வந்து நடுவில் வரையணும். எப்போதுமே பார்ட்ஸ் வந்து ஒரு சைடு மட்டும்தான் லேபிள் பண்ணணும். நீங்கள் வந்து அங்கங்கே நீங்கள் உங்களோட டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்றா இருக்கும். அப்படிலாம் நீங்கள் லேபிள் பண்ணக்கூடாது. உங்களோட பார்ட்ஸ் வந்து ஒரு சைடில் மட்டும்தான் நீங்கள் வந்து லேபிள் பண்ணணும். சரியா? ஸோ A4 சீட்ஸ் பயன்படுத்துங்க. பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பாக்ஸ் மார்ஜின்ஸ் போடணும். அதுக்கப்புறம் டயக்ராம் நல்லா சென்டரில் வரைஞ்சிட்டு லேபிளை வந்து ஒன் சைடு தான் பயன்படுத்தணும். ஸோ இது டயக்ராம் வரைகிறதுக்கான ப்ரொசீஜர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்ஸ் வந்து எழுதுறது, எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நோட்ஸ் எழுதுறதுக்கானது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் A4 சீட் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி பாக்ஸ் மார்ஜின் போட்டுக்கிறீங்க. இப்படி தான் மார்ஜின் போடணும். எழுதுகிற பகுதியில் இந்த மாதிரி தான் மார்ஜின் வந்து போடணும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள அந்த பாக்ஸில் வந்து எக்ஸர்சைஸ் நம்பர் குடுத்துருங்க. அடுத்து கீழ உள்ள பாக்ஸில் வந்து டேட்டு. இப்போதைக்கு வந்து நம்ம வந்து டேட்டு வந்து பின்னாடி குடுத்துக்குவோம். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு எக்ஸர்சைஸ் நம்பர் மட்டும் நீங்க 1, 2, 3 அப்படின்னு குடுத்துட்டு வாங்க. டேட்ட வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். அதே மாரி இந்த பகுதியில வந்து நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, டைட்டில் எழுதணும். டைட்டில் அப்படிங்கிறது தலைப்பு எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நடுப்பகுதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோட்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட இதிலேயே குடுத்துருப்பாங்க. அதாவது கண்டறிதலுக்கான காரணங்கள், அதாவது ரீசன்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆங்கிலத்தில அந்த மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ, அத பாயிண்ட்ஸா எழுதணும். எழுதுறதும் பென்சில்ல தான் எழுதணும். ரெக்கார்ட் நோட்ட பொறுத்தளவுல, குறிப்பா வந்து ஜூவாலஜி ரெக்கார்ட் நோட்ட பொறுத்தளவுல, பேனாவை பயன்படுத்தக்கூடாது. பென்சில் மட்டும் தான் பயன்படுத்தணும். சரியா? ஸோ, இப்போ நீங்க என்ன பண்ணணும், முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை A4 ஷீட்ஸ் வாங்கிக்கிறீங்க. பென்சில் இதெல்லாம் தயார் நிலையில வச்சுட்டு, நான் வந்து WhatsAppல ஒவ்வொரு பகுதியா நீங்க அனுப்புறேன். அத வந்து நீங்க ரெக்கார்ட் நோட்ல எழுத ஆரம்பிச்சிடணும். ரெக்கார்ட் நோட்டுங்கிற A4 ஷீட்ல எழுத ஆரம்பிச்சிடணும். எழுதின அந்த வரைந்த A4 ஷீட்ஸ தண்ணி எதுவும் பற்றாம, கசங்கிராம நீட்டா ஒரு ஃபைல்லயோ அல்லது ஒரு நல்ல ஒரு பாலித்தீன் கவர்லயோ பத்திரமா வச்சுருங்க. ஸ்கூல் தொறந்த உடனே நம்ம அத பயன்படுத்தலாம். நம்ம வந்து ரெக்கார்ட் நோட்லாம் வாங்க சொல்லப் போறது இல்ல. இப்ப நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க இல்லையா? அதனால கொஞ்சமாவது எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து வரும்பொழுது எளிமையாக இருக்கும். ஏதாவது டவுட்னா WhatsAppல போடுங்க. நன்றி.